வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த பவர் பேங்கை பற்றி ஆல்ரெடி ஏகப்பட்ட அதாவது கிளாரிஃபிகேஷன் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கிட்டோம். இருக்கு டியூரசல் பவர் பேங்க் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினது. இது இன்னொரு மேட்டர் இருக்கு ப்ரோ. இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, 2 years வாரண்டின்னு போட்டு. ஆமாம், 2 years வாரண்டி தராங்க. ஏன்னா நிறைய பேர் 6 months 1 year மேக்ஸிமம் 1 year. ஏன்னா எம்ஐ எல்லாமே 1 year தான். நான் யூஸ்வலாக எம்ஐ பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணுவேன். சாம்சங் யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் 1 year தான். இது வந்து 2 years போட்டிருந்தது. ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா எப்படா அப்படி இருந்தது. டியூரசலோட லெகசி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இது வந்து நம்ம நிறைய தடவை கேள்வியும் கேட்டிருக்கோம் ப்ரோ. எந்த மாதிரினா, என்னடா ஆக்சுவலா பவர் பேங்கை கொண்டு வர வேண்டிய ஆளு நீ இல்லடி எவரடி தான். பேட்டரி செஞ்சுட்டு இருந்த நீங்க 2 பேரும் அமைதி ஆயிட்டீங்க. பார்க்க போனா பேட்டரி ஒரு காலத்துல பேனாசோனிக்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வச்சிருப்பாங்க. இன்னுமே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பேட்டரி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்படியே சைடுல வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்கான். என்ன வித்தியாசமான ஒரு பேக்கேஜிங், டிஃபரெண்டா இருக்கு. பாத்தீங்களா ப்ரோ, ஸ்டில்த் மோட்ல இருக்கு. கேபிள் பயங்கரமா இருக்கு. ஆமா, சூப்பர். அப்போ இந்த ரேட்டுக்கு வந்து அவன் ஏதோ கொடுக்குறாங்க 3000 ரூபாங்க. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அப்படியே அவங்களோட அந்த செல்லோட இது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருந்தானுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரோ ஐடியா நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதனால தான் இண்டிகேட்டரும் இருக்குங்க, பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா இந்த பாக்ஸ்ல என்னலாம் போட்டிருக்கு அப்படின்னா குவிக் சார்ஜிங்க, 22.5 வாட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சரி, இதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ், டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உள்ள பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா யூஎஸ்பி ஏ அவுட், யூஎஸ்பி பி அவுட் அப்படின்னு போட்டு மைக்ரோ யூஎஸ்பி இருக்கா கொடுத்துருக்கான். ஆமா, எனக்கு அப்பயே தெரியாது, பார்த்தேன் நான் போட்டோலயே போட்டிருந்தாங்க. நான் மைக்ரோ யூஎஸ்பி எதிர்பார்க்கல. மைக்ரோ யூஎஸ்பி இன்புட்னு போட்டிருக்காங்க. எல்லா போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஹைலைட் என்னன்னா மைக்ரோ யூஎஸ்பி வந்து சார்ஜ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. டைப் சி வந்து இன்புட் அஸ் வெல் அஸ் அவுட்புட். இது வந்து அவுட்புட் மட்டும் எடுக்கலாம். யூஎஸ்பி ஏ வந்து 2 இருக்கு. ஸோ பவர் இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ அட் அ டைம் அப்படி பார்த்தாலும் 3 அவுட் எடுக்கலாம். ஒரு சி அவுட், 2 ஏ அவுட் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நம்ம இப்போ லைவா பார்க்கலாம். ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறது ஏ டு சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஏ டு சினா 22.5 கன்ஃபார்மா போயிருங்க, அது பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ இதில் வந்து அவன் என்ன சொல்றான்னா யூஎஸ்பி சி வழியா நம்ம அவுட் எடுக்கிறோம்னு வைங்க. டைப் சி வழியா அவுட் எடுத்தோம்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் இங்க வந்து என்னது டோட்டல் அவுட்புட். எல்லாத்துலயுமே எடுத்தா டோட்டல் அவுட்புட் 15. போர்ட்டுக்கும் தனித்தனியா கொடுத்திருக்கான். சோ மைக்ரோ யூஎஸ்பி வழியா கூட உங்களுக்கு வந்து நல்ல சார்ஜரும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் வந்ததுன்னா 18 வாட்ல அது வந்து சார்ஜ் ஏறுமா. கரெக்ட். டைப் சிலையும் 18 வாட்ல சார்ஜ் ஏறுமா. ஸோ அதையும் போட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தமா பவர் பேங்க் சார்ஜ் ஏறதுக்கு இப்போ பவர் பேங்கை நான் சார்ஜ் பண்ண போறேன் அப்படின்னும் போது அது வந்து 7 hours ஃபுல் சார்ஜ் ஆகும். ஃபார் எனி query info@duracellcharge.in மெயில் பண்ணிட்டா. ஆமா, அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணுமா. 18004190. ஆமா ஆமா, ரைட்டு. ஸோ மொத்தம் நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த பவர் பேங்க்ல இருந்து என்ன அவுட் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம். பில்டு நல்லா இருக்குங்க, ஸ்லிம்மா இருக்குது மெயினாக பவர் பேங்க். ஸோ இது S25 Ultra. அதுதான் அவனோட மெயின் இல்ல ப்ரோ. யூஎஸ்பி நல்லா இருக்குது, நல்லா இதா பண்ணி பிரிச்சு ஓப்பன்லாம் பண்ணி பிரிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கியிருக்காங்க. பிசிக்கல் டேமேஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, ஒர்க் ஆகணும்னா எடுத்துக்கோ. இதுல வந்து ஓகே. ஸோ அதே டீடைல்ஸ் பவர் பேங்க்ல போட்டிருக்காங்க, எம்பாஸ் பண்ணிருக்காங்க. சரி, நான் என்ன பண்றேன், டைரக்டா இதெல்லாம் சார்ஜே இல்லை விவோல. அது ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் தான், எனக்கு எந்த அளவுக்கு இதாகும்னு தெரியல, பார்ப்போம். வெல்கம் சார்ஜிங் அப்படின்னு அங்கே வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் காட்டாதுங்க ஆப்வியஸ்லி. இப்போ 10 வாட்ல ஏறுது. அப்படியே மாறிடுச்சு உடனே 15 வாட் போகுமா எனக்கு தெரியும். ஆமா ஆமா, அப்படிதான் தெரியுது. அதாவது இப்போதைக்கு 12.5 வாட் அந்த மாதிரி போகுது. 9 13.5 வாட் ஏறுது. ஆமா, பரவாயில்லையே. 21% சார்ஜ் போடுறாங்க. 13.5 வாட் அப்படிங்கிறது ஓகே ப்ரோ. இப்போ நான் அடுத்த டெஸ்ட் என்ன பண்றேன்னா, இது அப்படியே இருக்கட்டும், அடுத்த கேபிள் மாட்டுறேன். ஓகே, என்னதுன்னா ஏ டு சி அது போடுங்க, எனக்கு அதுல வரும் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே டன். இப்போ என்ன சொல்றாங்க, சார்ஜிங் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. மாறுறான், என்ன ஒரு டைப்பா ஏறுறான். ஏறுறானே, அதே தான் 1.25. ஆமா, அதே தான் போன தடவை தான் வந்துச்சு. ஆமா. ஸோ விவோ அவ்வளோதாங்க எடுக்குது. சாம்சங்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். இது விவோல பிரச்சனையா இல்லாட்டி அவ்வளவுதான்? அவன் ப்ரொப்ரைட்டரி தானே ப்ரோ. கரெக்ட். இல்ல இது ஆனா குவால்காம் குவிக் சார்ஜ் பிடி இந்த 2 ஸ்டாண்டர்ட்ஸ்ல வரும். ஆனா இவ்வளவுதான் எடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பானான்னு பார்த்தேன். சரி, அப்போ உங்களுதுல அப்படியே சாம்சங்ல மாட்டுங்க. ஓகே, அப்படியே கலட்டி அப்படியே சாம்சங்ல மாட்டுங்க. ஓகே, அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரல, நார்மல் தான் வருது. ஏன்னா 22.5 தானே. இவன் என்ன இன்னும் அதற்கு கம்மியாக ஏறுறான் போல. 44% தான் இருக்குது. ஆனால்
இவன் ஏற 7.5 வாட்ல ஏறிட்டு இருக்கான். இல்லையே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறான், திரும்ப ட்ராப் ஆகிறான். எனக்கு தெரிஞ்சு சரி இவனை 7.5 கூட நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரெகுலேட்டர் வந்து போன்ல கனெக்ட் பண்ணா ஸ்லோவா சார்ஜ் ஆகுது. இங்க ரெகுலேட்டர்ல டைரக்டா பவர் பேங்க்ல இருந்து கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்தோம்னா வருது கரெக்டா. என்ன கணக்குடா இது, அப்படிதான் இருக்கு. இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து 4 வோல்ட் வந்துட்டு 1.21 அதான் கடுப்பேச்சு நம்மள 7 வாட் தான் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா பறக்குது. இப்போ பார்த்தா எப்படி இருக்குன்னா கணக்கு போட்டு பார்த்தா 15 வாட் அசால்ட்டா தாண்டி போகுது. ஸோ இப்போ டீசெண்டாக இருக்கு, 15 வாட் போகுதா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படியே. ஆனா இந்த மாதிரி ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் வச்சிருக்கவங்களுக்கு பவர் பேங்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்பா. ஏன்னா கிடைச்சா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க பிரைஸ். இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல பவர் பேங்க் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ப்ரொப்ரைட்டரி சூப்பர் ஊக்கு இந்த மாதிரிலாம் வச்சு வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய்க்கு 3000 போகுது. இப்போ பாருங்க இது தான். இது என்ன, இது வந்து ஒரு 8.5 வாட் அந்த மாதிரி போகுதுங்க. சரியா 8.5 வாட் லெவல்ல ஏறிட்டு இருக்கு ஷாமி போனு. இது இத்தனைக்கும் டைப் ஏலையும் அப்படிதான் ஏறுது, டைப் சிலையும் அப்படிதான் ஏறுது. சரி நான் என்ன பண்றேன், இந்த டைப் சில அப்படியே வந்து இவனை மாட்டுங்க ப்ரோ. OnePlus ஆமா 13R ஏதாவது ஊக்கு கீக்குன்னு ஏதாவது சொல்றானு பார்ப்போம். ஏங்க எங்க ஊர்ல ஊக்குலாம் இருக்குங்க அப்படின்னு. ஃபாஸ்ட் சார்ஜிங் 27% வருது ப்ரோ. உடனே இங்க மாறுது ப்ரோ. ஃபாஸ்ட் இன்னும் லைட் எரியுது. அதான் சொல்றேன். இது நம்ம சாம்சங்லயும் அப்படி மாறும்போது என்னாச்சுன்னா கிரீன் கலர் லைட்டிங் இண்டிகேட்டர்ல எரியுது. அப்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமா இண்டிகேட்டர்ல டிஃபரன்ஸ் காட்றாங்க. ஆமா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆச்சுன்னா கிரீன் கலர் லைட் எரியுது. நமக்கு தெரியும்ல, இத பார்த்தாலே போதும். உட்கார்ந்து ஒவ்வொரு வாட்டி போன் அழுத்தி பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. ஆமா இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதுங்க. OnePlus வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் தரான். அந்த PD இருக்கு, PPSம் இருக்கு. ஆனா வந்து நீங்க அந்த அவங்களோட சார்ஜர்ல போற அந்த ஃபுல் ஸ்பீட்ல வராது, அதுல ஒரு பாதி ஸ்பீடு வரும் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா இது பாருங்களேன் 22.2 அதான் 2.25 வாட் இல்லையா, 22.5 வாட் தான் மேக்ஸிமம் இந்த பவர் பேங்க். ஆனா இதுல எவ்வளவுல ஏறிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வாட்டுக்கு மேல ஏறுது. 19 வாட் வச்சுக்கோங்களேன். 18 வாட்ல இருக்கு. ஓகேங்க எனக்கு தெரிஞ்சு போதும். டிராவல்ல இருக்கும்போது போட்டு போயிட்டே இருக்கலாம். 18 வாட் வந்து போதும் தான். சோ OnePlus போன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. அப்ப பாருங்களேன் ஒவ்வொரு போனும் எவ்வளவு டிரைவ் பண்ணுதுன்னு. இருக்கலே அதிகமா டிரைவ் பண்ணது ஃபர்ஸ்ட் OnePlus, அதுக்கு அடுத்து சாம்சங். இப்போ CMF வந்து எப்படி போகுதுன்னா சாம்சங்க்கு அடுத்த லெவல்ல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 9 வோல்ட் இங்க பாருங்க 9 வோல்ட் 1.48 ஆம்ப். இதுதான் வந்து CMF ஓட நிலவரம். அந்த கிரீன் லைட் எரிஞ்சா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தங்க. அந்த ஃபோன் சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆக மொத்தம் இந்த பவர் பேங்க் வந்து எப்படின்னா அவங்களோட மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க, தின் பவர் பேங்க். அவங்க வந்து தின்னா 20,000 mAh கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. டிராவல் ஈஸியா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா தின் தான், ஆனா அதுக்காக ரொம்ப பயங்கர தின்னு. 20,000 mAh இல்ல ப்ரோ, இவ்வளவுதான் வரும் எனக்கு தெரிஞ்சு. மேபி ஃபியூச்சர்ல சிலிக்கன் கார்பைட் வந்தா இன்னும் ஸ்லிம் பண்ணலாம். அதெல்லாம் அந்த டெக்னாலஜி எல்லாம் டியூராசெல்க்கு வருமா தெரியல. சரி பாப்போம். ஆக மொத்தம் உங்களுக்கு வெயிட் ஆஸ்பெக்ட்லயும் சரி ஸ்பேஸ் பிடிக்கிறதுலயும் கொஞ்சம் தின்னா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே. ரெண்டாவது இது வந்து டிராவல் டைம்ல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இன்கேஸ் நம்மகிட்ட டைப் சி கேபிள்லாம் இல்லைனாலும் யாருக்கிட்டே மைக்ரோ USB கேபிள் இருக்கு. ஆமா அதை வச்சும் பவர் பேங்கை சார்ஜ் போடலாம். எங்கேயோ டிராவல்ல இருக்கேன் பவர் பேங்கை சார்ஜ் போடுறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தோணுச்சுன்னா போனை டைப் சில போட்டு சார்ஜ் போட்டு பவர் பேங்கையும் 18 வாட்ல மைக்ரோ USBல ஏத்தலாம்னு சொல்லி அவங்களோட மேனுவல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அதுலயே சார்ஜ் ஏத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க யாராவது டியூராசெல் யூஸ் பண்றீங்கன்னா மறக்காம கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி. சேல்லாம் நல்ல ரேட்டுக்கு வருதுங்க. இது சேல் டைம்லலாம் நல்ல ரேட்ல தான் விக்கிறாங்க. ஆமா இப்போ வந்து 3,000 இருந்தது. இதுல என்ன ஹைலைட்னா ப்ரோ இவங்க வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க பாத்தீங்களா. நீங்க அதாவது எக்ஸ்ட்ரா பிரைஸ் நினைக்கிறேன். சரி ஓகே. ஆக்சுவலா வந்து என்னன்னா ஆல்ரெடி நானும் கௌதம் ப்ரோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்டா. சூப்பர். ஒரு சில அனுபவம் இவ்வளவு பெருசா இருக்கு இந்த பேட்டரி. எதுல கார்ல போடணுமா? இங்க பாரு அவங்களோட அந்த கிளைமே என்னன்னா 20,000 mAh பவர் பேங்க்ஸ்லயே எங்களுக்கு தின்னு 20,000 mAh. ஆமா நீ இவ்வளவு நேரம் என்ன நினைச்ச? 10,000 mAh நினைச்சிருந்தா அங்க இருக்கு ஒரு 20,000. என்ன சைஸ் பத்தியா? 20,000 mAh நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது தெரியுமா? டேக்னு ஒன்னு யூஸ் பண்ணேன். TAGG னு ஒரு கம்பெனி. டெல்லியில இருக்கும்போது நான் என்னோட ரிவ்யூ எடுத்து பார்த்தேன். ரிவ்யூ போய் பார்த்தா ஆமால ரொம்ப கடமா இருக்குமேடா அப்படின்னு ஞாபகம் இருக்கு. பேக்ல நான் போட்டனால பேக் அப்படி இப்படி தொங்கும் அதோட வெயிட்னால. ஆமா இதை நான் எடுத்து பார்த்துட்டு 10,000 mAh பவர் பேங்கா ஓகே என்ன இவ்வளவு பெருசா டிசைன் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சேன். 20,000 mAh அட பாவி. இதுல ஹைலைட் என்ன இதுவே நம்ப முடியல. இவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ரெண்டே ஸ்டாண்டர்ட் ஆஃப் சார்ஜிங் தான் இதுல இருக்குடா. டேய் எப்படிடா 20,000 mAh எப்படி கொடுத்தாங்க? நிஜமாதான் நான் நடிக்கலங்க. உண்மையிலேயே நான் ஷாக் ஆயிட்டேங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் ஸ்பெக் எல்லாம் பார்க்கல. இந்த டிசைன் பார்த்துட்டு டியூராசெல் சூப்பரா டியூராசெல் டிசைன்லயே பண்ணிருக்கான். அந்த பேட்டரி சூப்பரா மைக்ரோ USB போர்ட்லாம் இருக்கு சார்ஜிங்க்கு அப்படின்னு.
என்ன லைட் கூட எனக்கு வந்து பிடிச்சிருக்குடா. லைட் வந்து ரொம்ப சிம்பிளா சூப்பரா பண்ணிருக்கான். அந்த லைட்ல கூட எனக்கு ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சது. ஆக்சுவலா என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 லைட் எரியுது. ஆமா. சோ அரௌண்ட் 50%. ஆமா, அதான் ஃபேக்ட். அப்புறம் மூணாவது லைட் எரிஞ்சா 75%, நாலாவது லைட் எரிஞ்சா 100%. ஸோ இதில் ஃபேக்ட் என்னன்னா, இதில் வந்து 2 சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிடின்னு, ஒன்று வந்து QC. ஓகே. இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இந்த பவர் பேங்கை வாங்கின ஒரு சிலர் இப்போ என்ன ஆகுதுன்னா, சி வழியாக அவுட் எடுக்கிறாங்கன்னு வைப்போம். சரி. சி வழியாக அவுட் எடுத்தாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு Dimensity 7300 அல்ட்ராவோட ஒரு ஃபோன் இருக்குது. இது வந்து Redmi Note 14 Pro. ஸோ இது வந்து Dimensity ப்ராசஸர் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் சில கொடுத்தனால எனக்கு வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல பாருங்க குவிக் சார்ஜ் ஆகுறதுனால கிரீன் லைட் எரியும். எப்பெல்லாம் குவிக் சார்ஜ் ஆகுதோ அந்த எல்இடி வந்து என்ன ஆகும்னா கிரீன் லைட் எரியும். சூப்பர். சரியா? நான் இப்போ என்ன பண்றேன், கழட்டிடுறேன்டா. சரி. அப்படியே இப்போ அந்த க்ளூ எல்லாம் போயிடுச்சா? இப்போ சர்க்யூட் நான் கூட சில பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உடனே ஆக்சுவலா சர்க்யூட் க்ளோஸ் ஆகாது. இப்போ அது ஆஃப் ஆன ஸ்டேட் உடனே க்ளோஸ் ஆயிடுச்சு. இது ஏன் அப்படின்னா சில சமயங்கள்ல அது தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து அவங்களே கொடுத்த அந்த பிரைவேட் கேபிள். நான் என்ன பண்றேன், இப்போ டைப் ஏல வந்து நமக்கு QC வரும். சரி. ஸோ நான் இப்போ அதில் வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு வந்து இப்போ அவுட் நான் வந்து ஃபோனில் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ நான் எந்த ஃபோனில் கனெக்ட் பண்றேன்னா Redmi Note 14 Proல கனெக்ட் பண்றேன். அவங்க கொடுத்த கேபிள்ல கூட அந்த டிசைன் இருக்கு பாருங்க, டியூராசெல். ஓகே, கனெக்ட் பண்றேன். சார்ஜ் இருக்குதா? ஆமா. ஆனா குவிக் சார்ஜ் காணும் பாரு. குவிக் சார்ஜ் காணும். ஸோ அதனால வெள்ளை கலரா? இது ஏன் குவிக் சார்ஜ் காணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது தான் மெயினா இந்த பாயிண்ட். ஏன்னா இதுல குவால்காமோட SoC இல்ல. ஓகே. இதுவே பக்கத்துல பார்த்தனா இப்போ இது இப்படி இருக்கு. ஓகேயா? இங்க ஒரு ஃபோன் இருக்கு பாரு. இது வந்து Redmi Note 14 Pro Plus. இது Pro, இது Pro Plus. ஆமா. இதனா 7S Gen 3. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல இருந்து இந்த கேபிளை உருவுறேன். உருவிட்டு இங்க பாரு அந்த LED ஸ்டேட்டஸ் பாத்துக்க. குவிக் சார்ஜ்னு வருது, கிரீன் கலர்ல மாறிடுச்சு. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, இன்கேஸ் யாராவது டியூராசெல் பவர் பேங்க் வாங்குனீங்கன்னா அதில் PD QC மட்டும் தான் போட்டிருக்கு. ஓகே. அப்போ நீங்க டைப் ஏல இருந்து அவுட் எடுக்கும் பட்சத்தில் கிட்ட இருக்கிறது ஒரு MediaTek பேஸ்டோ இல்லாட்டி Exynos பேஸ்டோ, அதுல QC ஸ்டாண்டர்ட் இல்ல, Qualcomm குவிக் சார்ஜ் இல்ல. ஓகே. ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகாது. ஓகே. ஸோ அதான் மேட்டர். ஆனா C ல இருந்து வரது மேக்ஸிமம் எல்லாரும் PD ஸ்டாண்டர்ட் ஏறிடும். அதுதான் சி வைக்கிறதுக்கு காரணமே இல்லையா? சியால உங்களுக்கு வந்து, ஏன்னா இப்போ நான் சில இருந்து எடுத்தேன்னா எல்லா போனுமே கரெக்டா PD ஸ்டாண்டர்ட்ஸ்ல கரெக்ட் சார்ஜ் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் வரது இல்ல. வேற கலர்லாம் இருக்கா இந்த எல்இடிக்கு? இல்ல வெறும் கிரீன் மட்டும்? அது ஃபாஸ்டா சார்ஜ் ஏறுது அப்படின்னா உடனே வந்து கிரீன் கலர் லைட் மட்டும் எரியும். சூப்பர். ஆமா, ஏறிடுச்சு பார். குவிக் சார்ஜ்னு வந்ததுங்க, உடனே கிரீனா மாறிடுச்சுங்க. உள்ள சிப்பும் ஒழுங்கா வேலை செய்தப்போ. ஆமா, எனக்கு அதுதான் வந்து நல்லா இருந்தது. சோ இது மெயினா எதுக்குன்னா மறுபடியும் அதுதான் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். என்னன்னா உங்க கையில இருக்கிறது வந்து ஒரு MediaTek பேஸ்ட். சத்தியமா இதுல வந்து 20,000 mAh ன்னு எதிர்பார்க்கல. வெயிட்டும் அப்படி இல்ல, சைஸும் அப்படி இல்ல. நான் நினைச்சேன் 10,000 mAh இது டிசைனுக்காக தான் பெருசா வச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சேன். நல்லா பண்ணிருக்காங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். டியூராசெல் உன் பிராண்டுக்கு ஏத்த மாதிரி டிசைன் மட்டும் பண்ணல, ஒர்க்கும் இன்ஜினியரிங் ஒர்க்கும் பண்ணிருக்கேன். இல்லடா, ஞாபகம் இருக்கா, நானும் நீயும் இந்த Man3 பார்க்ல நடந்துட்டு இருக்கும்போது நானும் நீ திட்டிட்டு இருந்தோம். என்னன்னா இந்த மாதிரி எவர் ரெடியும் டியூராசெல் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்ட்ல ஏன்டா வரல அப்படின்னு திட்டிட்டு இருந்தவங்க கடைசியில பார்த்தா வந்திருக்காங்க போல இருக்கு. நமக்கு ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரீச் ஆக மாட்டேங்குது நமக்கு. அதனால இந்த ப்ராடக்ட்டை வந்து இங்க ஃபீச்சர் ஆயிருக்குது. இதெல்லாமும் ப்ராடக்ட்ஸ் தாங்க, இதெல்லாமும் ரீச் ஆகணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்க யோசிக்கிறோம். அது ஆனா அவனுக்கு செயல்படுத்தியே காமிச்சிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே. எவ்வளவு? 3K 2 years வாரண்டி. சோ அதான் நான் mAhக்கு 3K வந்து ஆக்சுவலா என்ன மேட்டர்னா 20,000 mAh மத்தவங்களும் கொடுக்குறாங்கடா. இதே 22.5 வாட் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து 2000 கொடுக்குறாங்க. இவங்க வந்து 3000 சொல்றாங்க. என்ன ஃபேக்டர்னு பார்த்தா 1-2 வருஷம் வாரண்டி, ரெண்டாவது சைஸ். நான் வந்து ஒரு போட்ரானிக்ஸ் வச்சிருக்கேன், 10,000 mAh தான். செம்ம டுபாக் வருங்க. அது ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். அது வந்து நம்ம இப்போ இருக்கிறதுல ஒரு 5,500 mAh அந்த மாதிரி பேட்டரி இருக்கிற மாதிரி 4,700 mAh அப்படிலாம் போட்டா கூட 10,000 mAh காலி ஆயிடும். அப்படியா? ஒன் ஷாட்ல காலி ஆயிடும். ஏன்டா டேய் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அதையே யூஸ் பண்ணி நான் இந்த வாட்ச், TWS அதெல்லாம் ஷேர் பண்ணா 3% தான் கம்மியாகும். என்னடா கால்குலேஷன் இது அப்படின்னு இருக்கும். அது ஒரு வித்தியாசமான கால்குலேஷனுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் இல்ல அப்படின்னா ஒழுங்கா ஒர்க் ஆகும் அந்த பவர் பேங்க். ஃபாஸ்ட் சார்ஜ் ஆன் பண்ணா ஸ்வைன்னு இறங்கிரும். சோ அதெல்லாமும் டெஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஆமா, ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வேற இல்ல. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கறனால அந்த ஹையர் ஆம்பியர்
அவுட்புட் ஹையர் வாட்டேஜ் இருக்கிறதுனால அது 10,000 mAh கூட வந்து டுவாக் மாதிரி 5,000 mAh 6,000 mAh வரைக்கும் தான் வரலாம். அந்த மாதிரி இதுல ஏதாவது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் போக போக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்க வந்து கண்டிப்பா ரிப்போர்ட் பண்றோம். ரைட்டுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவராணி கௌதம் பார்க்கலாங்க. பாய். பரட்டா